concepts made simple. Solve smart. Learn deep. Like, share, subscribe for daily problem solving. 2025ல 4th April ஈவினிங் செஷன்ல கேட்ட கொஸ்டின். தி டிஸ்பிளேஸ்மெண்ட் வெர்சஸ் கிராஃப் இஸ் ஷோன் பிலோ. அந்த கிராஃப் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அந்த கொஸ்டின்ல இருக்க ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, தி ஆவரேஜ் வெலாசிட்டி டியூரிங் 0 to 3 செகண்ட் இஸ் 10 மீட்டர் per செகண்ட் சொல்லிட்டாங்க. நமக்கு இதுல வந்து வெலாசிட்டி ஆவரேஜ் வெலாசிட்டி தான் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி வெலாசிட்டி தான் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, உங்க வெலாசிட்டி இந்த கிராஃப்ல எப்படி வரும்னு தெரியணும். ஸோ இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, இங்க டைம் இருக்கு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்க்கு என்ன வரும்னா, ஸ்லோப் வரும். அப்ப ஃபார்முலா நமக்கு தெரியும். m is equal to mனா ஸ்லோப்பு equal to y2 minus y1 by x2 minus x1. இப்ப மேல என்ன வந்துரும்? மேல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துரும். கீழ வந்து டைம் வந்துரும். இப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னா வெலாசிட்டி நமக்கு தெரிஞ்சிரும். ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா தான் இதுல யூஸ் பண்ற மாரி இருக்கும் மோஸ்ட்லி. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. அப்படி இருக்கும்போது தி ஆவரேஜ் வெலாசிட்டி டியூரிங் 0 to 3 செகண்ட். இப்ப நமக்கு அந்த வெலாசிட்டி ஃபார்முலா தெரியும். ஆவரேஜ் வெலாசிட்டி is equal to xf minus xi, final position minus initial position, time final minus time initial. இப்ப ஃபைனல் பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து 0 to 3 செகண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஃபைனல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 5 அந்த இதுல வருது. ஸோ 5 மைனஸ் இனிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா 0, டைம் பார்த்தீங்கன்னாலும் சரி 0 to 3. அப்பனா என்னது 3 மைனஸ் 0. இப்ப 5/3. ஸோ இதுல ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 5/3. இதுவான்னு பார்த்தீங்கன்னா தப்பு. ஸோ ஏ கிடையாது. ஸோ ஏ இங்க ஆன்சர் வந்துருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ அப்ப நம்மகிட்ட 3 ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ இப்ப கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்ப அடுத்து என்னன்னு பார்க்கணும்னா, அடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி இத அழைச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த இதுல பார்த்தீங்கன்னா, பிலோ தி ஆவரேஜ் வெலாசிட்டி டியூரிங் 3 to 5 செகண்ட் இஸ் 0 மீட்டர் per செகண்ட் சொல்லியிருக்காங்க. இப்ப அதே இது 3ல இருந்து 5 செகண்ட்ஸ்க்கு பார்க்கணும். சேம் ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு அந்த இது நமக்கு தெரியும். ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இப்ப ஃபைனல் என்ன இருக்குன்னா 5, இனிஷியலும் 5. இப்ப 5 minus 5 by 5 minus 3 is equal to 0/2 is equal to 0. ஸோ இது வந்து கரெக்ட். ஸோ பி கரெக்டா இருக்கிறது 3 தான். ஸோ இதுல இது எதுவுமே எலிமினேட் பண்ற மாரி இல்ல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது எடுத்துப்போம். அடுத்ததுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. இப்ப இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த டயகிராம் வச்சு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, அந்த இது வந்து பின்னாடி போயிட்டு இருக்கு. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஏன்னா, இது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் பொறுத்தவரைக்கும் ஒண்ணு இப்படி இருந்துச்சுன்னா, அது மூவே ஆகல. ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா டிஸ்டன்ஸ் அப்படியே இருக்கு. டைம் மட்டும் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுல டைம் இன்கிரீஸ் ஆக டிஸ்டன்ஸும் ஒரே மாரி இன்கிரீஸ் ஆச்சுன்னா, அது கான்ஸ்டன்ட்டா போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க 1, இங்க 2. 1 செகண்ட் டிஃபரன்ஸ்ல 5 மீட்டர் டிராவல் ஆயிருக்கு. அடுத்து இங்க இந்த 1 செகண்ட் டிஃபரன்ஸ்ல அடுத்த 5 மீட்டர் டிராவல் ஆயிருக்கு. அப்ப இது கான்ஸ்டன்ட்டான ஸ்பீட்ல டிராவல் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாரி தான் இங்கேயும் டிராவல் ஆகுது. இந்த 1 செகண்ட்ல 5. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த 2 செகண்ட்ஸ் இருக்கு. 2 செகண்ட்ஸ்ல 10. 2 செகண்ட்ஸ்ல 10ன்னா 5 தான். ஸோ கான்ஸ்டன்ட்டான ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்குங்கிறது தெரியுது. அப்ப டைம் 2 செகண்ட்ஸ். இந்த 2 செகண்ட்ல இங்க கான்ஸ்டன்ட்டான ஸ்பீட்ல போறதுனால, இந்த பாயிண்ட்ல என்ன ஸ்பீடுங்கிறது பார்த்தீங்கன்னா, அதே தான் இருக்கும். ஸோ இந்த 1 செகண்ட்ல என்ன டிராவல் ஆச்சோ, இந்த ஒரு இதுல என்ன டிராவல் ஆச்சோ, டோட்டலாவே எடுத்துப்போம். இது என்ன வருது? 10 மீட்டர். 10 மீட்டர் இதாயிருக்கு. டிராவல் ஆயிருக்கு. இன் 2 செகண்ட்ஸ். இப்ப 5 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இதுல என்ன ஆன்சர்னா, இதான் ஆன்சர் கரெக்ட். ஸோ பிசி. பிசி மட்டும் இருக்கிறதுனா, இது வராது. இது 2த்துல தான் ஏதாவது ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்ப அடுத்தது பார்ப்போமா? இப்ப ஆவரேஜ் வெலாசிட்டி டியூரிங் 5 to 7 செகண்ட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் 6.5 செகண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி ஆவரேஜ் வெலாசிட்டி 5 to 7 செகண்ட் பார்த்தீங்கன்னா, தி ஆவரேஜ் வெலாசிட்டியா? ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 5 to 7 செகண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ 5லேருந்து 7 வரைக்கும். ஸோ ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் இது. ஃபைனல்ல பார்த்தீங்கன்னா 0ல இருக்கு. மைனஸ்
இனிஷியல்ல பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. டிவைடட் பை டைம்ல பார்த்தீங்கன்னா ஃபைனல். ஃபைனல் என்ன டைம் இருக்குன்னா 7 மைனஸ் இனிஷியல் 5. அப்ப -5/2 இஸ் ஈக்குவல் டூ -2.5. இது வந்து ஆவரேஜ் இது. இது வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். 6.5 இதுல வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நமக்கு தெரியும். இப்ப 6.5 இதுக்கும் இடையில வருதா? இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இது கான்ஸ்டன்ட்டா தான் போகுதுன்னு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் பார்ப்போம். ஸோ இங்க 2 செகண்ட்ஸ் இருக்கு. இந்த 2 செகண்ட்ஸ்ல அது வந்து 10 மீட்டர் டிராவல் பண்ணியிருக்கு. ஓகே. அப்ப 5 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இது வந்து -2.5 மீட்டர் பெர் செகண்ட். இது 2மே ஈக்குவல் கிடையாது. ஸோ இது இல்ல. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ கரெக்ட்டு. டி இல்லன்னா இதுவும் தப்பு. இது கரெக்ட். இருந்தாலும் நம்ம இத கிளியர் பண்ணிப்போம். நம்ம இது கூட கண்டுபிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இது நீங்க 2 இது சால்வ் பண்றதுக்கு இத 1த்த சால்வ் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்ப நம்ம அது பார்த்தோம்னா, இப்ப அது பார்ப்போம். தி ஆவரேஜ் வெலாசிட்டி ஃப்ரம் t = 0 to t = 9 இஸ் 0ன்னு சொல்லியிருக்காங்க. இங்க 0 இருக்கு. இங்க 9 இருக்கு. ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஓகே. இப்ப இங்கேயும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 0 தான் இருக்கு. இங்கேயும் 0 தான் இருக்கு. அப்ப ஆ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டூ ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் வந்து 9. சாரி. ஃபைனல் வந்து 0 மைனஸ் 0 டிவைடட் பை 9 மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டூ 0 தான். ஸோ இது கரெக்ட். ஸோ ஆப்ஷன் எதெல்லாம் கரெக்ட்னா பி, சி அண்ட் இ. ஸோ பி, சி அண்ட் இனா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. தேங்க் யூ. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல லீவ்